வணக்கம், வெல்கம் உலக தமிழா. தினம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் உப்புமா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபயர்லெஸ் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு இப்போ ஒரு கப் அவல் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா அலசிக்கணும். இதை சாதாரணமாக அலசணும்னா இது ரொம்ப இழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ உப்புமாவுக்கு பண்ண போகிறோம். நம்ம உப்புமாவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதை வடிகட்டியில் வச்சு தண்ணி ஊற்றும்போது இது குழையாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிகட்டியில் வச்சு தண்ணி ஊற்றி அலசிக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ தேவையான வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், எல்லாம் எவ்வளோ பொடியாக வேணுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, இதோட பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொடியாக வந்துடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தக்காளி, இதை எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குட்டி குட்டி ஆயிடுச்சு. இதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொடியாக கட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது சமைக்க போகிறதில்ல, அதனால் ஒரு பாதி கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வடிகட்டி வச்ச அவல் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த அளவு ஊறினா போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு தேவையான உப்பு, இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி. இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். அவங்கவுங்க புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி லெமன் புழிஞ்சிக்கோங்க. இல்லை மாங்காய் கிடச்சிதுன்னா உங்களுக்கு மாங்காய் திருவி போட்டுட்டிங்கன்னா லெமன் புழியணுன்ற அவசியமே இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக குயிக்காக அடுப்பக்கமே போகாமல் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அவல் உப்புமா ரெடி. ஃபயர்லெஸ் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.